ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லினக்ஸில் கிட்டத்தட்ட நம்ம சில விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த இது ரெக்கார்டிங் ஒழுங்காக இருக்கான்றதை அப்புறம் பார்ப்போம். சரியா? ஓகே. பாட்டில்ஸை இன்ஸ்டால் இப்படி கூட பண்ணலாம். ஃப்ளாட் ஹப்னா ஃப்ளாட் பேக்கு, ஸ்னாப் பேக்கு இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் மாதிரி. இப்போ டேரெக்டாக இது என்ன ஆகும்னா இந்த ஆப் ஸ்டோருக்கு போகும். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் டைரெக்டாக ஆப் ஸ்டோருக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே அது ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஓகே, பாட்டில்ஸ் உபுண்டு இன்ஸ்டால், லான்ச் பாட்டில்ஸ் கிளைமேட் கமாண்ட். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை இப்படி இது பண்ணுங்கள். எரர் ஆஃப் த இந்தியாவாகி போச்சு. இப்போ பாட்டில்ஸ்னு போட்டிங்கன்னா பாட்டில்னு வரும். இப்போ இதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இது இன்ஸ்டால் பண்ணுறது என்ன சொல்லுவீங்க, என்ன உனக்கே அது கஷ்டமாக இருக்குது, அப்புறம் இதுக்கே எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா இட்ஸ் ஈஸி, பிலீவ் மீ. சரியா? ஸோ இவ்வளோ இது காசு கொடுத்து வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஃப்ளாட் பேக்கு சப்போர்ட்டட் பை ஃப்ளாட் பேக்கு பேக்கேஜு இன்ஸ்டாலேஷனு, அதான் இன்ஸ்டாலேஷன் தான் சொன்னேன். ஓகே, ஃப்ளாட் ஹப். ஓகே, இப்போ இதில் வரும் ரன் ஃப்ளாட் பாட்டில்ஸ். ஓகே, போயிட்டு டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ண. இது ஆண்ட்ராய்ட்லேயே இருக்கும், ஆனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதான் ரூட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ரூட் பண்ணிங்கன்னா செல்ஃபோனுக்கு எந்த விதமான வாரண்டியும் கம்பெனிலேருந்து கிடைக்காது. அப்புறம் நிர்வாகம் பொறுப்பில் அப்புறம் என்னைய கேட்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே ஓகே, எஸ், ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் இட். இம்புட் எரர் காட்டுது. அப்படியே உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. கொண்டு போய் சாட் ஜிபிடியில் கொடுங்க. இல்லை சாட் ஜிபிடி இது என்னென்னு பார்த்து சொல்லுப்பா. ஸோ காலங்கள் மாறி போச்சு. போய் வெப்சைட்டாக தேடுறதுக்கு சர்வலோக நிவாரணி சாட் ஜிபிடி இருக்குது. சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் காசு வேணும், பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்துடும் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. பொண்டாட்டி வேணும்னு எவனும் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக என்ன கேட்பானா, காசு வேணும்னு கேட்பேன். அது இருந்தால் எல்லா நாளும் வாங்கிக்கலாம். அப்பப்போ ஒரு சின்ன காமெடி, கொஞ்சம் நமக்கு போர் அடிக்கும்போது இப்படி ஒரு சின்ன காமெடி பண்ணி விட்டு போயிடணும். புரியுதா? சூடோ ஆப்பில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். மொதல் இது ஒத்து வரலையா, இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். இது அப்டேட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது டெபியன் உபுண்டுவுக்கு இதுதான், என்னன்னு தெரியல. ஸோ இதுவும் வேலை செய்யவில்லை. நாட் ஒர்க்கிங் போட்டுரும். ஓகே, நாட் ஒர்க்கிங், எரர். இதை அப்படியே தூக்கி பேஸ்ட் பண்ணிங்கன்னா முடிந்தது. நேற்று சரியான தலைவலி, அதனால தான் வீடியோ போடல. ஓகே, இப்போ என்ன சொல்லுது, பிபிஏ ரெப்ராஸ்ட்ரினா இதை வந்து ஒரு டெவலப்பர் வந்து மெயின்டைன் பண்ணுவார். ரைட்டா? நம்மளை மாதிரி பிள்ளை குட்டினா விட்டு வீடியோ போடுறோம்ல, அது மாதிரி அவர் என்ன செய்வார், நீங்கன்னா நல்லா இருக்கணுன்ட்டு அவர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி டெவலப்பர்ஸுக்கு நன்றி சொல்லி, பன்றிக்கு நன்றி சொல்லி மாதிரி டெவலப்பருக்கு நன்றி சொல்லி நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அப்புறம் சூடோ ஆப் அப்டேட்டு ஒன்றுமே இல்லை, பேஸ்ட்டு தான். பார்க்குறதுக்கு தான் அப்படி முரட்டத்தனமாக இருக்கும் லினக்ஸு. பழகினீங்கன்னா உசுரை கூட கொடுப்பாங்க, மதுரைக்காரங்க மாதிரி. சும்மா சொன்னேன், மதுரைக்காரங்கன்னா உசுரை நான் கொடுக்க உசுரை எடுத்துருவாங்க. சும்மா சொன்னேன், ஆனால் உசுரை கொடுப்பாங்க, நல்ல பேருங்க. ஆனால் அளவு தொல்லாக்கு மட்டும் போயிடாதீங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் அந்த கமாண்டாக இருக்கும். வேலை செய்யலைன்னா நீங்கள் சாட் ஜிபிடி கண்ட வெப்சைட்டில் போய் அலையாதீங்க, இதிலேயே கொடுங்க. மேக்ஸிமம் வரலைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட் வழியாக இது பண்ணுறேன். அதாவது சூடோ ஆப்ட்டு ரிமூவ் ஃப்ளாட் பேக் வருது, அப்கிரேட் ஃப்ளாட் பேக் வருது. இப்போ நம்ம கொடுத்த ரிமூவாக அப்டேட்டாகும். சூப்பர், அப்கிரேட் கொடுத்துருக்கோம். அப்கிரேட் கொடுத்தா அது வேலை செய்யணும். சரியா? ரிமூவ் கொடுக்காதீங்க. ஓகேவா? செட்டப் பண்ணதுக்கப்புறம் அந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டால் பாட்டில்ஸை ரன் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். flatpak run.com பாட்டில்ஸை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இதுனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது. என்ன சொல்ல வரேன், ரொம்ப சிம்பிள். தலையில் இருக்கேன் நான். ஸோ இதில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உபுண்டு யூஸ் பண்ணுங்க. விண்டோஸ் இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேணாம். ஒரு பென் ட்ரைவ் இருந்தால் ரன் பண்ணலாம். அதை நான் இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரை பண்ணுறேன்.
ஒரு 50 ரூபாயில் ஒரு கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் செய்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரைட்டா, தோத்துட்டேன்னா என்னை காரியத்து போயிடாதீங்க, ட்ரை பண்ணுறேன். ஓகே, எனக்கு தோக்குறது ரொம்ப பிடிக்கும். நிறையா பாடம் மட்டும் கற்றுக்க மாட்டேன். அதில் தோக்குறது மூலிமா சில நல்லவர்கள் கெட்டவர்கள் நம்ம கூட இருக்காங்களா இல்லையான்றது தெரியும். ரைட்டா, அது சில நேரத்தில் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும். ரைட், இன்ஸ்டால். ஸோ அது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா இது வேலை செய்யும். ரைட்டா, ரைட். ஏன்டா கொள்றீங்க? ரொம்ப நாள் கழித்து மக்களுக்கு நல்லது செய்யலான்னு ஒரு வீடியோ பண்ணேன். என்ன இந்த பாடு கொடுத்துறாங்க. திரும்ப ChatGPT உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, பார்த்து சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இது நார்மல் பீப்புளுக்காண்டி போடுறது, உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கக்கூடாது. அது சொல்ல 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 அது சொல்கிறத நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. ஓகே, அப்படியா? சரி, இந்த நானோ பேஸ் அரிசின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு வாங்க. ஜாவா இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ன்றது அந்த இதை வந்து கமாண்ட் லைனில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறது. எப்போயுமே கடைசியில் போய் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் இப்படின்னு வருதா. இப்போ என்ன செய்யணும்னா ஜி ஹெல்ப் இதெல்லாம் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் அமுக்குங்க. இப்போ ஒய்ன்றதை கொடுங்க. ஓகேவா, என்டர் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் நானோ பேஸ் அரிசியில் அது சேவ் ஆயிரும். சேவ் ஆன விட்டு சோர்ஸ் SHRC அப்படின்னா அதை சேவ் பண்ணுன்னு அர்த்தம். என்னடா ரொம்ப நோ ஹோம் சக்தீஸ்வரன் ஒன்றே கிடையாது ராசா, இது எதுக்கு நீ இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லுது அப்படின்னா விட்டுற முடியாது. இதில் வரேன், கஷ்டப்பட்டால் தான் தெரியும், இல்லாட்டி நமக்கு அது என்னன்னே தெரியாது. இதெல்லாம் ஈஸி தான். இப்போ இதில் வந்து ஹைட் இருக்கும்ல, கண்ட்ரோல் H அமுக்குனீங்கன்னா ஹைட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துடும் டாட்டன் போட்டு. ரைட்டா, இது இப்படியே ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்கும். ஏதாச்சும் வீடியோ எடுத்து மாட்டிக்கிட்டீங்களா, உங்களுக்கு தூக்கி போட்டு மீப்பாங்க எங்கேயாச்சும் வச்சு. அவன் மீக்கும் போது என்ன ஆகும்னா வீடியோ டெலிட் பண்ணுறா அப்படின்வாங்க. இந்த மாதிரி டாட் போட்டிருந்த இதை எடுத்து டெலிட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்குன்னா அவன் டெக்னிக்கல் ரவுடின்னு அர்த்தம். இது நடந்திருக்கு ஒரு ஏரியாவில். ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, இங்கே அந்தளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள சயின்டிஸ்ட் ரவுடினாக இருப்பாங்க நிறைய பேர். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் ஹைடு. இப்போ கண்ட்ரோல் HM இது இதுலேயே வரும், ஹைடுன்னு வருது பார்த்தீங்களா, இதுதான். இப்போ இந்த பாட்டில்ஸ், ஸ்கெட்ச் புக்கு, ஸ்னாப்பு இந்த மாதிரி இருக்கும். ஸ்னாப்பில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, க்ரோம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ பெட்டர் ஸ்னாப் இன்ஸ்டாலில் கூட அடுத்து ட்ரை பண்ணுவோம். ரைட்டா, என்ன செய்ய ஏது செய்ய. ரைட்டா, இப்போ நானோ பேஸ் அரிசிக்கு போங்க. அது என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது மை கருத்து வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் எக்ஸ்போர்ட்டு ஃப்ளாட் பேக்கு வார்ன்றது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மை கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி அதர் லொக்கேஷன்ஸில் போய் கம்ப்யூட்டரில் போய் வார்னால் போகிறது இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா வாரை தேடணும், எக்ஸ்போர்ட்டில் இருக்குன்றாங்க. ஹோமு லொட்டு லொசுக்கு ஒன்றும் புரியலை. இதாக வரேன். வார் தான், வார் தான்ப்பா, சண்டைனா சண்டை தான். இங்கே வந்து நீங்கள் தலையில் நின்றா கூட சில விஷயங்களை மாற்ற முடியாது. சரியா, ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னா பெர்மிஷன் நீங்கள் ரூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மாற்ற முடியும். சரிங்களா, இது விஜய் மாதிரி, அது ஒரு தடவை முடிவு எடுத்துச்சுன்னா அது பேச்சு அதுவே கேட்காது. ஸோ வாரில் லிப்பில் போயிட்டு ஃப்ளாட் பேக் இருக்கா, ஃப்ளாட் பேக்கில் போயிட்டு என்ன செய்யணும், எக்ஸ்போர்ட்ஸ் ஷேர் சக்தீஷ் என்னவா என்ன சொல்லுது, ஃப்ளாட் பேக்கில் எக்ஸ்போர்ட்ஸு. அது எங்கே போய் தேடுவேன் நான், இதில் இல்லை. அப்போ இதில் இருக்கணும் ரன் டைமில், இங்கே இல்லை. அப்போ இங்கே கொடுங்க, அது சொல்கிற மாதிரியே கொடுங்க, XPORT. அது எக்ஸ்போர்ட்ஸான்னு பார்ப்போம். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் அப்படி ஒரு ஃபைலே இல்லை, சாரி. ஓகேவா, இப்போ என்ன செய்யுங்க, இந்த லொக்கேஷனை ஓப்பன் டெர்மினல் கொடுத்து PWDயில் கேளுங்க. PWD இது என்னப்பா அப்படின்னா கரண்ட்டு இது. ரைட்டா, இதை ஹோமுக்கு மாற்றி விட்டு எனக்கு கொடு, ஹோம் ஆக்சஸுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த பாத் வந்து இதுதான், தி பாத் இன் அதர் லொக்கேஷன்ஸ் சேஞ்ச் டு
ஹோம்ன்றது சி டிரைவ் மாதிரி ரைட்டுங்களா. நான் ஏற்கனவே இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பண்ணலன்னா காரியத்து போடாதீங்க, மறந்துட்டு போயிடுவேன். யாராச்சும் கமெண்ட்டில் கேளுங்க. அதனால் அவ்வளோதானா அமிர்தனா எக்ஸ்போர்ட்டே கிடையாது ராசா. ஏன் ராசா இப்படி நீங்கள் குழப்புற? ரைட்டா, ஆட் தி கான்ஃபிகரேஷன் இந்த ZHRC, ஓப்பன் தி ஃபார் பேஷ் ஆர்சி இது ZHRC இது ரைட்டா. சோர்ஸ் பேஷ் ஆர்சி நம்ம கொடுக்கணும், அதுதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் ரைட்டா. அதில் அந்த ஃபைலே இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து சோர்ஸ் பேஷ் ஆர்சினே கொடுங்க. அப்போ எவ்ரி திங் இஸ் ஓகேன்னு அர்த்தம். ZHRCன்றது அது வேறு மாதிரி. எப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பேஷ் நானோ ZHRCன்னு வந்தால் நானோ விம் எடிட்டருன்றது அது வேறு டைப். இது வழியாக நம்ம கொடுக்கணும், அப்படி கொடுக்கக்கூடாது. சேவ் பண்ணுன்னு சொல்லுது. அது என்னன்னு சொல்கிறேன். வெயிட். ஓகே, ஸோ ஃப்ளாட் பேக் எங்கே இருக்கீங்க? இதை எடுத்து இப்போ ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகணும் ரைட்டா. அவ்வளோதான். ஏன்டா உசுரம் வாங்குறீங்க? X864 இஸ் நாட் ஃபவுண்ட். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, போட்டு விடுங்க. ஓகே, ஃப்ளாட் பேக் வெர்ஷன் என்னன்னு பார்ப்போம். 1.24 1.124. ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே, இதை வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸை கொடுக்க சொல்லுது. ஓகே, இதை நான் பண்ணுறதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே, இதை வந்து இது முடியாட்டி ஃப்ளாட் பேக் இது இன்ஸ்டால் ஆகாட்டி ஸ்னாப்பை கடைசியாக ட்ரை பண்ணி பார்ப்போம் ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் ட்ரை இன்ஸ்டாலிங் இட் அகெயின். ஏன்னா இவ்வளோ நேரம் எடுக்கும். ஆப் ஸ்ட்ரீம் டேட்டா. ஓகே, அவ்வளோதான். இதை திரும்ப எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணு. அன்இன்ஸ்டால் அன்யூஸ்டு. ஓகேவா? Bottles 18.04. அதை நான் மறந்துட்டேன் சொல்கிறது. சுடுசு இவ்வளோ நேரம் ஆகுது. போக்கிரி பொங்கல். ஓகே, இப்போ ஃப்ளாட் பேக்கை டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் போயே பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கரண்ட்லி ஸ்னாப் இமேஜ் இல்லை. இது வந்து ஒரு ஆப் மாதிரி ரைட்டுங்களா. காசுனா இல்லைப்பா, ஐம் சாரி. சூஸ் எனி அமௌண்ட் இருந்தால் நான் ஏன் உனக்கு தரம்பலா போகிறேன்? இல்லை, அது வந்து நாங்கள் ஓப்பன் சோர்ஸு, எங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கொடுக்குன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் இருக்குது. ஃப்ரீ டவுன்லோட்ப்பா. சாரி, சரியா? ஏன்டா நான் இருந்தால் எதுக்குடா லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன்? ஏன்டாடி நீங்கள் வேறு பொன்னரம் மிக்சர் எடுக்கிறாங்க. சரி, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைங்க, வரேன். நீங்கள் வழி பண்ணாமல் போகல. ஓகே, சேஞ்சஸ் இன் தி சிஸ்டம். ஒய் எஸ். டைரெக்டாக அந்த ஃப்ளாட் பேக் வெப்சைட்டுக்கே போயிருங்க. கெட் பாட்டில்ஸ் ஃப்ளாட் பேக். ஓகே, வேறு பாப்பா காப்பி குடிச்சு உடம்பு திரும்ப வச்சுக்கணும். வீட்டில் நம்ம வீடியோ போடும்போது ப்ரோக்ராமிங் பண்ணும்போது வீட்டில் நிறையா சாப்பாடு செய்ய சொல்லணும். அப்போ தான் நம்ம டெம்பாக இருப்போம்.
இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டெர்மினலில் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட் பேக் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ நாள் இந்த போராடி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃப்ளாட் பேக் அப்ஸ்ட்ரீமு இதில் இருக்கிற அந்த 4 வருஷனில் இதை ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த பாட்டில்ஸுன்றதை கன்னியூ கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, விண்டோஸ் சம்மந்தமான சாஃப்ட்வேர், செட்டப் கிராஃப் EXE ஃபார்மேட்டில் இருக்குது, MSI ஃபார்மேட்டில் இருக்குது, நோ மேட்டர் என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி. ஓகே, அதை எடுத்து ஒரு லொக்கேஷனில் வச்சுருங்க. வாங்க வாங்க வச்சுருங்க. அது கொஞ்சம் ஓடட்டும். இதில் வந்து பாட்டில்ஸ் வந்துடும். டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி என்னன்னாலும் சரி, இதுலேருந்து கூட நீங்கள் இது பண்ணலாம். ஆர்டிங் மேனேஜரில் வராது. ஒயின்ன்றது ஒன்று இருந்துச்சு, அதை விட இது பெட்டர் வந்து இப்போ பாட்டில்ஸ் தான். சரிங்களா? இப்போ நான் வந்து கேமிங் இது ஏன் கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? ஆனால் இதில் கேட்காதீங்க, கிராஃபிக்ஸ் கார்டுனா விண்டோஸ் மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியாது. தேவையில்லாத வேலை பார்க்காது. இதுலேயும் ஒயின் மோடும் இருக்குது. பட் ஆனால் ஒயின்ன்றது விண்டோஸில் இருக்கிறத இது பண்ண அதே மாதிரி இதில் சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. டோட்டல் எம்பி வந்து என்ன கணக்கு வருதுன்னா 80 MB வருது. ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகேவா? 17% தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அது வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டோம். கிராஃப்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம். ஸோ உருவாக்கிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஃப் இருக்குல்ல, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு இதில் வந்து கேட்குது என்னென்ன பண்ணுன்ட்டு. ஸோ ரன் எக்ஸிக்யூட்டிபிள்ஸ், இதில் EXE ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னா வீடியோஸ் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டப் டாட் கிராஃபு, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட்டை கண்டுபிடினா அலோவ் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே, பார்த்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ரைட், இப்படி தான் பாட்டில்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஓ டெஸ்க்டாப் பைக்கான் கூட கிரியேட் பண்ணலாம். ஆனால் பாட்டில்ஸ் சொல்லியாக தான் அது வேலை பார்க்கணும். ஓகேவா? ரைட், இப்போ பாருங்கள், லினக்ஸில் விண்டோஸ் சாஃப்ட்வேர் என்ன முடிந்ததா? கிராஃப் பண்ணணுமா? கேன் டு இட். ஓகே, இப்போ 10 காசு செலவு இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிராஃபை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ யூ கேன் டூ இட். ஓகே, ரைட். இப்போ இதை எடுத்துகிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு, என்னடா க்ளோஸ் கொடுத்துட்டு எங்கிட்ட ஓடுது. ஓகே, இது ஒரு அருமையான சாஃப்ட்வேரு. இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன் எக்ஸு, இதில் காப்பி ஈபி எல்லாமே இருக்குது. X². இதை விட ஒரு அட்வான்ஸான சாஃப்ட்வேர் மேத்தமெட்டிக்ஸில் இருக்காது. கரெக்டாக? எல்லாமே இன்ஜினியரிங் மேக்ஸ் வரைக்கும் இது தேவைப்படும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, என்ன சாஃப்ட்வேர்னாலும் உபுண்டுவில் 10 காசு செலவு இல்லாமல் ஓஎஸ்னால் தயவுசெய்து நான் சொல்கிறேன்ல, விண்டோஸ் வந்து நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, விண்டோஸ் கம்பெனிக்கார கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, விண்டோஸ் வந்து ஹையஸ்ட் மோனோபோலி. அவன் பண்ணுற அரசியல் வந்து உலகத்தில் எவனும் பண்ண மாட்டான். இருக்கிற கேட் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அவன் சைடு வச்சுருக்கான். என்னடா எவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா, தமிழில் பேசுகிறேன், அவனுக்கு புரியாதனால தான் தைரியமாக பேசுகிறேன். ரைட்டா? இதுதான் உண்மை. லினக்ஸ் எல்லாமே ஓசியில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸில் இருக்க ஓசி சாஃப்ட்வேரை இதை யூஸ் பண்ணுவோம். ரைட்.
ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை எப்படி உபுண்டுவில் யூஸ் பண்ணுறது. நான் நிறைய பேர் இந்த யோலோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரீங்களா, அவங்க கேட்குறது தான். அப்போ அது வந்து உபுண்டு லினக்ஸில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம்னா அந்த மாதிரி டார் ஃபைலாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். சரியா? ஸோ வச்சிருந்தேனே கப்பா, இதுதான் சோதனையா எனக்கு, எங்கேயோ வச்சுன்னு தெரியல. ஓ மை காட், டாக்குமெண்ட்ஸ் இந்த இருக்கு ரைட்டா. இப்போ என்ன செய்யுங்க, இதை வந்து டெர்மினலில் கொடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதோட வெர்ஷன்னா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது வார்டுக்கு அன்சிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்த ChatGPTயில் கொடுத்தீங்கனாலே இந்த ப்ரொசீஜர்ஸ்னால் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் தேவையில்ல. இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்ட்ன்ற ஒரு ஃபோல்டருக்கு வந்து அதை மூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து காரணம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோல்டர்ஸ் லினக்ஸோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். அதர் லொக்கேஷன்ஸில் போய் கம்ப்யூட்டர் அதில் போய்ட்டு ஆப்ட்ன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து அன்ஆக்சசபிள் லொக்கேஷன்ஸு ரைட்டுங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்ற முடியாது. இதுதான் ஃபோனை ரூட் பண்ணுறதுன்றான் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான் இது. அதே மாதிரி தான் ஃபோனை ரூட் பண்ணிங்கன்னா 10 காசு கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இது ஃபோனை ரூட் பண்ணல, கம்பெனிக்காரன் எந்த ஒரு இதுவும் தரமாட்டான். ஸோ sudo move android studio opt அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்கு பண்ணிங்கன்னா அதை யாரும் டெலிட்டோ எரேஸோ பண்ண முடியாது. ரூட் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். மூவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ சிடி ஆப்ட் பின்னுக்கு போக சொல்லுது. அப்போ இங்கேருந்தே கொடுத்து பார்ப்போம். ஓகே, அது போதான்னு பார்ப்போம். ஓகே, போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நான் ஒரு ரன் தி ஸ்டூடியோ ஓகேவா பண்ணிவிட்டு இப்போ ஸ்டூடியோ ரன் ஆயிடுச்சா, அவ்வளோதான். டோன்ட் சென்ட் ஹெல்ப் இம்ப்ரூவ் சென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு கூகுள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம சேவ் பண்ணணும். sudo nano அப்படின்னு போட்டு இதை பண்ணோம்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இது வந்து ஒரு ஐகானாக கூட சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ இதில் ஒரு புது விஷயம் என்ன தெரியுமா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் நீங்கள் இந்த ChatGPTக்கு வந்துட்டு போக தேவையில்லை. அவங்களே நமக்கு ஒரு நல்ல இது பண்ணிட்டாங்க. என்னென்னா இதில் ஜெமினி வந்து உள்ளே இருக்குது. ஜெமினி அது மாதிரி இது என்னென்னு கேட்டால், ஜெமினின்றது வேறு ஒன்றும் இல்லை, இதே மாதிரி ஒரு ஏஐ. அதுக்குள்ளேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோடிங் சின்ன கோடிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாருனால ஆப் டெவலப்பர் ஆகலாம். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய சோகம்னா, நான் ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் வாங்கி எனக்கு ஒருத்தர் ப்ராஜெக்ட் செஞ்சதுக்கு வாங்கி கொடுத்தாரு. 2யுமே ஆட்மாப்பில் போட்டு மானிட்டைசேஷன் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் நாசமாக போச்சு. அதனால் திரும்பி வாங்க ட்ரை பண்ணுவோம். இதில் ஒரு கேள்வி வரும், ஆக்சிஸ் பேங்க் வச்சு வாங்கவா, HDFC வச்சு வாங்கவா? எதுலையுமே இங்கே இருக்கிறத வச்சு கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் அது வாங்க முடியும். 1 டைம் பேமெண்ட் கொடுப்பான். நான் திரும்பியும் கூகுளுக்கு லெட்டர் போடுறேன், இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன்டா, வறுமையில் இருக்கேன்டா, தயவுசெய்து அந்த அக்கௌண்ட்டை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறான்னு இது போடுறேன். ஸோ மல்டி இன்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப் வழியா, வெப்சைட் வழியா, யூடியூப் வழியா அப்படின்னா கொட்டி நேரத்துக்கு நீ கோடீஸ்வரனாக இருக்கும்ல தலை, அப்படிலாம் கிடையாது. அது வேறு, அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட் ரைட்டா. ஸோ இதை சம்மந்தமான விஷயங்களை பார்ப்போம். இப்போ மல்டி இன்கமில் இனிமேல் யாருனாலும் ஆப் டெவலப்பர் ஓகேவா, ஆப் வைத்த தலைவன் பார்ப்போம். அது முடியட்டும். இப்போ இது வந்து போயிடுச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணி எப்படி இது பண்ணுறதுன்னு வைக்கிறேன். அப்டேட் ஓடிடுச்சு. ஸோ இது விசிட்டில் போயிட்டு ஸ்டாண்டர்டாக கஸ்டமைசேஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணாதீங்க, ரெக்கமெண்டட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் ChatGPTயில் அம்மா தாயே கோடு கொடுன்னு கேட்க தேவையில்லை. நீங்கள் ஜெமினி வந்து உள்ளே இருக்க இன்பில்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்ரிதிங் வில் பி டன். ஓகே, ஸோ அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க லைசன்ஸை. ஓகேவா? ஸோ இது போடலாம். இதில் ஆர்டிஓ ஆஃபீஸர்னால் வரமாட்டார், அதனால் போடலாம். ஷோ டீடைல்ஸ், ஜிப்பு, டிஎல், ஆண்ட்ராய்டு, எமுலேட்டர். இது ஆண்ட்ராய்டு லினக்ஸில் எப்படி சார் இருக்கும்? இது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து வர்ற எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஏதாச்சும் ஒரு ஈஸியான மெத்தடு கம்ப்யூட்டர் விஷனில் சொல்லுங்கள் சார். எங்களுக்கு வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட்னா பண்ணும்போது ஒருத்தவங்க கேட்குறாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2-3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ உனக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்னா ஏன் இது வழியாக நான் போகிறேன்னா, இதை வந்து நீ மானிட்டைஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுளுக்கு எனக்கும் வாக்கிய தகராறாகி என்னோட 2 அக்கௌண்ட்டையுமே வந்து அவன் பிளாக் பண்ணிட்டான். ஏன்னா நான் யூஸ் பண்ணது வந்து ஜி டெவலப்னு ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணேன்.
ஸோ கேம் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நீ இப்போ இதுலேயே பண்ணலாம், இதில் ஒன்றுமே கிடையாது. அதோட ஹையரார்க்கி எப்படி பண்ணணும், அதோட ஊப்ஸ் ஃபங்க்ஷனல் பேரடைம் எல்லாமே சொல்கிறேன். ப்ரோக்ராமிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 5 ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸை பற்றி நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது படிச்சிருக்கோம். அப்போ எங்கள் மேடம் சொல்லும்போது மேடமே சிரிச்சாங்க. சில மேடம் கம்ப்யூட்டர் வந்து நம்ம கதை சொல்லணுன்னாங்க. இன்றைக்கி உண்மையிலே கம்ப்யூட்டர் கதை மட்டும் சொல்ல மாட்டேது, எல்லா விஷயத்தையும் சொல்லுது. சரியா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ChatGPTயில் போய் எனக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சம்மந்தமான கோடு கொடு, இன்றைக்கி இது கூகுள் மாதிரி ஆயிடுச்சு. போய் இந்த மளிகை கடையில் என்ன விலை, இது என்ன விலை, எனக்கு கொஞ்சம் அது எல்லாம் என்ன விலைன்னு பார்த்து கொஞ்சம் இவ்வளோ தான் இருக்குது அமௌண்ட்டு, அடுத்த மாதம் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு முழு கதையும் சொல்லிட்டோம்னா அது சொல்லிடும். இன்னொன்று எனக்கு எங்கள் இங்கிலீஷ் மேடம் சொன்னது, தமிழம்மா சொன்னது தான். எப்பயுமே ஒரு மொழின்றது வந்து ரொம்ப ஒரு அதிகாரமான ஒன்று. ஒரு மொழியை பேசுகிறத வச்சு தான் ஒருத்தனை நம்ம தீர்மானிக்க முடியும். அவனோட நடை உடை பாவனை இல்லை அவனுடைய செயல்களை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். மொழி எவ்வளோ கமாண்டிங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் அவனுடைய குணம் இருக்கும், அவனோட சிந்தனைகள் இருக்கும். அதனால தான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க, ஒரு இங்கிலீஷில் நான் சொல்லும்போது அது எனக்கு டெக்னிக்கலான விஷயத்தை கொடுக்குது. சரியா? அப்போ லாங்குவேஜ் கமாண்டிங் கம்யூனிகேஷன்றது ரொம்ப முக்கியம். சரியா? அப்படி இருக்கும்போது ஷோ டீட்டெயில்ஸில் கொடுத்தேன். இப்போ நிறைய பேர் ப்ராஜெக்ட் வரவங்க, இப்போ ஒரு கோயம்புத்தூர்லேருந்து கூட ஒருத்தர் அடித்தார், ஃபோனு நம்பர் எங்கிட்ட வந்து வாங்கி அடித்தார். சரியா? என்னோட மெயில் ஐடி சம்டைம்ஸ் நான் கொடுத்துருப்பேன். கொடுக்காதவங்க calculus bola BOLA@gmail.com என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் ப்ராஜெக்ட்ஸ் வேணும், நான் என்னோட இது சப்பையாக முடிச்சிடுவேன். இந்த மாதிரி எடுங்க, இப்படி போடுங்க, வைங்க, தூக்கி போடுங்கன்னு போயிடுவேன். இது ஏன் சார் கோடெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னா, பிகாஸ் யூ ஆர் ஸ்காலர்ஸ். ரைட்டா? அறிவுன்றது வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம படிக்கிற கல்வி தான் வந்து எல்லாம் வந்து மானிட்டைஸ், இட் ஹஸ் பீன் டர்ன் இன்டு மணி. அட்லீஸ்ட் நம்ம ஷேர் பண்ணுற நாலேஜ் ஆச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம காசுக்காண்டி மாற்றக்கூடாது. எனக்கு ஏதோ யூடியூப்லேருந்து ஒரு வருமானம் வருது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, எனக்கு அது போதுமானது. அது போக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வறுமை வாய்ப்பில் இருக்கேன் நான், அதனால் சார்ஜ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வந்து முழு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதை பார்த்து உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, செய்ய முடியாதவங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ரைட்டா? இது ஆன்லைன்லேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ போன தடவை வந்தவர் கேட்டார், அது சொல்கிறது தப்பு இல்லை சார், நான் வந்து பிளான்ட்டில் வந்து டிசீஸ் கண்டுபிடிக்கிறேன் சார், அரும்பு மொட்டு இது மாதிரி ஒரு 4 ஸ்டேஜஸில் இருக்குது, நான் டிசீஸ் கண்டுபிடிக்கிறேன்னாரு. தாராளமாக கண்டுபிடிங்க அப்படின்னு. எனக்கு வந்து அதை கவுண்ட் பண்ணணும், எனக்கு அதை எப்படி கோடை ஆல்டர் பண்ணுறது வைக்கிறது தெரியல, கைடு சொல்லியிருக்காரு அப்படின்னு. கைடுக்கும் ப்ராஜெக்ட் செய்கிறவங்களுக்கும் நடக்கிற பஞ்சாயத்து வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற பஞ்சாயத்து இல்லை. ரைட்? அது திருவள்ளுவர் காலத்துலேருந்தே நடக்குது. அப்போ திருவள்ளுவருக்கு யார் சார் கைடுன்னு கேட்டிங்கன்னா கோனார் கைடுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, என்கிட்ட தயவுசெய்து ப்ராஜெக்ட்டுக்கு வரீங்கன்னா உங்கள் கைடோட இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் 2 ஐடியா தான் கொடுப்பேன். பிஹெச்டிக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்மளே செஞ்சு கொடுக்கக்கூடாது. ரைட்டா? ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா சொல்லலாமே ஒழிய அது வந்து செய்யக்கூடாது. ஓகே? பிஹெச்டின்றது ஒரு நாட்டோட ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ப்ராப்பர்ட்டி. ரைட்டுங்களா? ஸோ தீசிஸ் ப்ராஜெக்ட் எத்தனை சார் செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா, செஞ்சே கொடுக்கல, நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ஐடியாஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குறது வந்து ஈவனாக ஷேர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ChatGPTயில் ஸ்காலர் ஜிபிடி, கன்சென்சஸ் ஜிபிடி இது மாதிரி வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும் சார், எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் ஐடியா சொல்லுங்கள், ரொம்ப பிளாங்காக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல, கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு வந்து அடுத்து என்ன கட்டம்னே புரியல, அது எல்லாருக்கும் புரியும் என்னன்ட்டு. ரைட்டா? ஸோ சில விஷயங்கள் விளங்கும், சில விஷயங்களை விளக்கி சொல்லணும், சில விஷயங்களை விளங்காதவர்களுக்கு கட்டாயமாக சொல்லணும். அது மாதிரி 3 வகையில் இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இது சம்மந்தமான வீடியோஸ் வரும். ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது, ஏன் ஆண்ட்ராய்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இப்போ இருக்கிற டிவைசஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓப்போ, ஐட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக தெரியல. இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. 8 GB ரேமு மினிமம்மு. இதில் நீங்கள் வந்து ஒரு ஆப்பாக பில்டு பண்ணி ஒரு ப்ளே ஸ்டோரில் ஹோஸ்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, ஏன்னா அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏன் சார் அப்போ நீங்கள் என்ன டெவலப் ஆகிருக்கணும், ஏன் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரே விஷயம், இதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டிக்கும் ரிசர்ச் கம்யூனிட்டிக்கும் ஐடி ஃபீல்டுக்கும் எல்லாத்துக்குமே எப்பயுமே ஒரு கட்ட பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்கும். ஏன்னா எவனுமே ஒன்றா உட்காந்து பேச மாட்டாங்க. ஒன்றா உட்காந்து பேசினாலும் எல்லாரும் வந்து கெட் டுகெதர் பார்ட்டி போட்டு எங்கிட்டாச்சும் போய் சரக்கை விட்டு படுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது வந்து நமக்கு தேவையில்லை. எல்லாருமே உட்காந்து பேசணும்னா ஒரு ப்ராஜெக்டில் இன்டென்ஸாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ அது ஒரே பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். நான் சென்னையில் இருப்பேன், நீங்கள் மதுரையில் இருப்பீங்க, ஒருத்தர் அங்கே இருப்பார், எல்லாருமே ஒரு ஆன்லைன்லேயே நம்ம கனெக்ட் ஆகலாம்.
ரைட்டா. ஸோ ஒரு ப்ராஜெக்டை பிரித்து கொடுக்கலாம். சரிங்களா. நான் வந்து ரொம்ப காலமாக முட்டாத்தனமாக பண்ணியிருக்கேன். ஒரே ஆள் வேலை செய்கிறது கரெக்டுன்னு நினச்சிருக்கேன். அது தப்பு. ஒரே ஆள் வேலை செஞ்சால் அது முடியாது. சரிங்களா. ஒரு 10 பேருக்கு பிரித்து கொடுத்தோம்னா அந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். இப்படி தான் பல ப்ராஜெக்ட் அசால்ட்டாக முடிஞ்சிருக்கு. நம்ம இதில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பைசா வரல, அவ்வளோதான். ரைட்டா. ஸோ ஒரு இதை எப்படி சார் மானிட்டைஸ் பண்ணுறது, ஹோஸ்ட் பண்ணுறதுனா கிட்டப்பில் ஹோஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு அப்பாச்சி லைசன்ஸ் கொடுக்கலாம். அது கிட்டத்தட்ட எனக்கு பேட்டன்ட் மாதிரி தான் சொன்னாங்க, ஒரு காப்புரிமை வாங்குற மாதிரி தான். சரிங்களா. அதனால் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. உங்களுக்கு நான் ஐ எம் ப்ரப்போசிங் சம் ஐடியாஸ். பிளாங்காக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் கொடுனா 1000 ஐடியா இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகே. ரொம்ப நல்ல ஐடியாஸ்லாம் இருக்குது, முடிக்க முடியாத ஐடியாஸ் இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்தால் கட்டாயம் முடியும். நான் என்றைக்குமே என்னை இண்டிவிஜுவலாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், ரொம்ப தெளிவானவன் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். யாருக்கும் ப்ராமிஸும் பண்ண மாட்டேன். என்ன, நான் சேலஞ்சு ரிவெஞ்சு அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. சரியா. என்னையை பொறுத்த மட்டும் ஒரே விஷயந்தான், நம்ம எல்லாம் சேர்ந்தால் ஒரு காரியத்தை முடிக்க முடியும். ரைட்டா. என்னோட சிந்தனைகள் உங்களை தூண்டுது, உங்களை தூங்க விடாமல் பண்ணுது, அப்துல் கலாம் சொன்னது தான். ரைட்டா. அப்போ யூஆர் ரெடி டு கம் டு வாட்ச் மை சேனல். உங்களுக்கு இதில் சொல்யூஷன் கிடைக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் ஒன்று சேரலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே இது பண்ணிவிட்டு நம்ம மெயிலில் காண்டாக்ட் பண்ணிட்டு டிஸ்கார்டு, ஃபேஸ்புக் இதில் எல்லாம்னாலும் சேட் பண்ணலாம். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். ரைட்டா. பட் அண்டர் சம் சார்ஜ். ப்ராஜெக்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது நான் ஃப்ரீயாக பண்ண முடியாது. சரிங்களா. ஏன்னா அதோட ஒர்த்தும் உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ முடிஞ்ச விட்டு இது ரொம்ப சிம்பிள். ஜாவா கோடுன்றது தனியாக இருக்கும். ஜாவாவில் என்னென்ன இருக்குது சார், ஐயோ அம்மா எனக்கு பயமாக இருக்கே. நீ வந்து இருக்கிறது வந்து அப்ளைட் ஃபீல்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, ECE இதெல்லாம் அப்ளைட் ஃபீல்டு. அதனால் நீ பயப்படவே வேணாம். உன் சப்ஜெக்ட் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் பாரு. ரைட்டா. சிஎஸ் ஐடி தான் பயப்படும். ஏன்னா அவங்க ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாகவும் படிப்பாங்க, அப்ளைடாகவும் படிப்பாங்க. மெடிக்கல் வேணும் சார், மெடிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. சரியா. இப்போ அதை பற்றினா பார்ப்போம். கேன்சர் டெஸ்டிங்கு, எல்லாம் ட்ரக் டிஸ்கவரி, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்ப்போம். அது ஒன்றும் ரொம்ப விஷயம் கிடையாது. அது சம்மந்தமான ஆட்கள் இருக்காங்க. ஸோ ரிசர்ச் சைடு எனக்கு வேணும் சார். ராக்கெட்ரி வரைக்கும் பார்க்கலாம். அதோட இப்போ கோடு, அல்காரிதம். ஸோ ஏட்டு சுரக்காயோடு நிற்காமல் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு கொண்டு போகலாம். ஸோ உங்கள் ஆதரவை தெரிவிங்க. இப்போ இது முடியட்டும். ஓகே. எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணாதான் எல்லாமே நடக்கும். ஜாவா ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்கும். ஜாவா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கொண்டு வரது கஷ்டம். சரிங்களா. ஸோ ஆண்ட்ராய்டு எஸ்டிகே நோட்டிஃபிகேஷனை இது பண்ண சொல்லுது. ஸோ லாங்குவேஜ் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே இதெல்லாம் வந்து பண்ணணும். ஹைடு ஒப்சொலீட் பேக்கேஜஸ்னால் பழைய பேக்கேஜஸ் இது பண்ண சொல்லுது. ஓகே. இது வந்து ஒரு ப்ராசஸரு, ஒரு ரேமு, இது சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அதனால் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஓகே. ஓகே கொடுங்க. அடுத்து வந்து நியூ ப்ராஜெக்ட், க்ளோனு இதெல்லாம் கொடுக்கலாம். மோர் ஆக்ஷன்ஸில் போயிட்டு இம்போர்ட் ஆண்ட்ராய்ட் கோடு இதெல்லாம் இருக்குது, இது வழியாகவும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்டிகே மேனேஜர் இதில் வரும். எஸ்டிகே லொக்கேஷன் ஆஃப் தி ஃபைல் ரூட் சிஸ்டம் cannot be found. பார்ப்போம். ரைட்டா. இங்கே போயிட்டு எஸ்டிகே மேனேஜர் இங்கே இருக்குது. இதே வந்து டவுன்லோட் பண்ணுறது ஈஸி. டோட்டல் டவுன்லோட்ஸ் ஈஸி இவ்வளவு. ஸோ பெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே. ஆண்ட்ராய்டு லாலிபாப்பு, ஆண்ட்ராய்டு கிட்கேட் எல்லாம் தாண்டி நிறையா வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. ஓகேவா. அது பாட்டுக்கு இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே. இது வரைக்கும் அவ்வளோ. ஓகே. ஓகே. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே. ஃபினிஷ் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கேட்குது இது வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு ப்ரிவ்யூ கொடுத்துருக்குன்னா இது எல்லாமே வந்து பழைய வெர்ஷன்ஸு. ஸோ இதில் இந்த வெனிலா ஐஸ்கிரீம் வெர்ஷன் தான் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஹைடு ஒப்சொலீட் வெர்ஷன்ஸ், ஷோ பேக்கேஜ் டீட்டெயில்ஸு. ஓகே. இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய யூடியூப் மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கலாம். ரைட்டா. இது மாதிரி நிறைய இதில் இருக்குது. ஸோ எஸ்டிகே விஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்டிகே அப்டேட் ஆகிடுச்சு. விர்ச்சுவல் டிவைஸ் ஹப்புன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்து கம்பைல் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ஆக்டிவிட்டி எடுத்து, இன்னொன்று இதில் என்ன இருக்குது, வியரபிள் ஓஎஸ் இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, ஆட்டோமோட்டிவ் இருக்குது. ஏன்னா இனிமேனா எல்லாமே யூடியூப்பை வீட்டில் டிவி வழியாக தான் பார்ப்பாங்க. அப்போ அது சம்மந்தமான ஆப்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபோன் அண்ட் டேப்லெட் இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு என்ன செய்வோம், இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்க பேசிக் ஆக்டிவிட்டி, வியூஸ் ஆக்டிவிட்டி டேமோ கொடுத்துட்டு மை அப்ளிகேஷன். இது கம்பைல் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் எல்லாமே கம்பைல் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே ஜெமினி இன்பில்ட்டாக இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ரைட்டா. இதில் வந்து இதோட ஃபைல் ஸ்ட்ரக்சர், ஆண்ட்ராய்டோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, XML, ஜாவா, அப்புறம் அந்த குவி
நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த பட்டன்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் பில்ட் இட். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணும்போது அது என்ன செய்யணும்னா அந்த கிரேடில் வந்து அது இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்து விட்டு அதை நடக்கும் பில்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டீபக்கர்னு வரும். டீபக்கர்னால் அந்த கோடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து கம்பைல் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஆட் கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. இது ஏன் இதாக இருக்குன்னு தெரியல. ஸோ இங்கே போய்ட்டு ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் கிரேடில் இந்த மாதிரி ஃபைல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்ஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ரைட்டா? இது வந்து ஜாவா ஹோம் அந்த மாதிரி. இதில் வந்து ஜாவா இல்லாத ஒரு பிரச்சனை தான் நினைக்கிறேன். எக்ஸ்எம்எல் வந்து அந்த லொக்கேஷன் HTML மாதிரி இருக்கும். இந்த காம்பனண்ட் இருக்குது, பட்டன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ஆப்போட சோர்ஸ் இங்கே தான் இருக்கும். இதில் நீங்கள் எவ்வளோ விஃபைனா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். லினக்ஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ராப்பர் ரைட்டா, ஜாரு இந்த மாதிரி இருக்கும். ஜாரை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஜார்னால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் டோட்டாலிட்டி. சரிங்களா? ஸோ பெட்டர் இதை வந்து கம்பைல் பண்ணணும்னா யாரும் சேவ் இட். ஐ கெஸ் கண்ட்ரோல் எஸ் நமக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எஸ் எஸ் சைன்இன் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ இதை ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும். சேவ் ஆல். ஓகே, அதுக்கப்புறம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சைன் பேக்கேஜை. ஓகே, ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லும். ப்ரொஃபைல் ஆர் டீபக் ஏபிகே. ஓகே, மேனேஜ் STE, எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸு, விர்ச்சுவல் டிவைஸ் ரன்னிங்னா இருக்குது. இதாக இருக்குல்ல, டிவைஸ் மேனேஜர் இருக்குது, ரன்னிங் டிவைசஸ் இருக்குது. இப்போ விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் போனோம்னா இது இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து டீபக் வந்து நீங்கள் 2 வழியாக கொடுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. அது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று இதிலேருந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எரராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ டீபக் முதல் பண்ணிப்பாங்க. டீபக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது சில விஷயங்கள் சொல்லுங்கள். ADB டீபக் பண்ணிப்பாங்க. ஷோ ஆல் ப்ராசஸ். ஓகே, டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஜாவா டூவெல் அப்படி சொல்லுது. டூவெல் ஜாவா நேட்டிவ். ஓகே, ஸோ ஆல் ப்ராசஸ் யூஸ் டிஃபால்ட் செட்டிங்ஸு டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஜாவா ப்ளஸ் நேட்டிவ். என் ஃபோன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ என் ஃபோனில் வந்து டெவலப்பர் மோடு எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். USB டீபக்கர் மோடை நீங்கள் ஆன் பண்ணணும். USB டீபக்கரை நீங்கள் ஆன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். USB டீபக்கிங் அண்ட் திரும்ப ஒரு தடவை ஆன் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ரைட்டா? வரணும். இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது. USB டீபக்கிங்கை ஆன் பண்ணிட்டோம். ஓகேவா? USB டீபக்கர் ஆன் ஆகிடுச்சு. கம்மாடி இப்போ இதில் வேலை செய்யலைனாலும் என்கிட்ட இன்னொரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வச்சு நான் காட்டுறேன். ஓகே ஓகே, சரி. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ கதை என்னன்னு பார்ப்போம். இது இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது இம்போர்ட் ஆகட்டும். அதே சமயத்தில் ப்ராசஸிங்னு ஒரு இருக்குது. இது வந்து ஈஸியானது. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு ஈஸியானதுன்னா ஒன்று பிரச்சனை ஒன்று. இப்போ இருக்கிற அந்த இதுலனா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய எந்த பிரச்சனைனா கிடையாது. நீங்கள் ChatGPT எடுத்து கொடுத்தீங்கன்னா அது சொல்லிடும். ஓகே, இதை பண்ணுன்னு சொல்லும். ஓகேவா? ஐடியாவை முதல் டெவலப் பண்ணுங்கள். ஓகேவா? போய் புத்தகமாக வாங்கி படிச்சுக்கிட்டு இதை போட என்னையே புத்தக புழுன்னு வாங்கி. ரைட்டா? ஆனால் அவங்ககிட்ட ஒரு கிருமி கூட இருக்காது மண்டையில். ஓகே, இது ரொம்ப ஈஸியான ஒரு இது ப்ராசஸிங் 4. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஜாவாவில் இருக்கும். இதில் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வந்து ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வெப்சைட்லேயே ரன் பண்ணலாம். ஏபிகேவாக மாற்றாமல் ஒரு வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்ட்ராய்டு SDKவை டவுன்லோட் பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த ஆண்ட்ராய்டு SDKவை நான் டவுன்லோட் பண்ணும்போது இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண்ட்ராய்டு SDK டவுன்லோட் ஆகி உட்காரும். இந்த சாஃப்ட்வேர் வழியாகவும் நீங்கள் இது செய்யலாம். ஏபிகே இதில் வந்து தனியாக வந்து டீப் விஷன்னே ஒன்று கொடுத்துருக்கான்.
சரியா? அதனால் நம்ம எல்லா டைப்லையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அன்றைக்கி அந்த பையன் கேட்கும்போது, ப்ராஜெக்ட் கேட்கும்போது நான் ஆஃபீஸில் இருந்தேன், என்னால் வேலையும் பார்க்க முடியல. ஓகே, ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகட்டும், பார்ப்போம். ஸோ கிரேடில் டவுன்லோட் ஆகிறதுக்கப்புறம் இதாயிரும். அதுக்கப்புறம் ரன் தி ஆப் கொடுத்தீங்கன்னா நோ டார்கெட் டிவைஸ்ன்னு வருது. அப்போ பில்டு போய் எக்ஸ்போர்ட் கூட நீங்கள் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? ஸோ இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் டு ஏபிகே இல்லை பில்டுன்னு கூட கொடுத்துடலாம். சிங்க் ஆல், சேவ் ஆல் அதெல்லாம் இருக்குது. ஓகே, பி குவைட், டீபக் தி ஆப். ஓகே, நோ டார்கெட் டிவைசஸ்ன்னு கொடுக்குது. டிவைஸ் மேனேஜர். ஓகே, இதில் பில்டுன்னே வரும், அதனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்லை. எக்ஸ்போர்ட் பில்டுன்னே வரும். எக்ஸ்போர்ட் டு ஜிப் ஃபைல். சரிங்களா? இப்போ ஹோமில் இதை ஒரு ஜிப் அப்ளிகேஷனாக போடுறோம். ஓகே, ஓகே, நோ டார்கெட் டிவைசஸ்னு அடிக்கடி காட்டுதுன்னா என்ன பண்ணணும்னா, ரன்னிங் டிவைசஸில் போய் ஆட் டிவைசஸ், கிளிக் ஆன் ஆட் டிவைசஸ், செலக்ட் டிவைஸ் மிரரிங் செட்டிங். ஓகேவா? ஆக்டிவேட் டிவைஸ் மிரரிங், மேக்ஸிமம் லென்த் இவ்வளவு. ஓகே, டிவைஸ் மிரரிங். இப்போ இந்த டிவைஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கனால அது எடுக்கணும், பார்ப்போம். இதிலே ஜெமினி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நெட்டோட கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு கோடை ரன் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரன் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே போயிட்டு ஓகே, இதில் வந்து லாகின் டு கூகுள், இது உங்கள் ஐடியை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்பாடி. அட்டாச் டீபக்கர் டு ஆண்ட்ராய்டு. இப்போ ஏடிபின்னா என்னென்னு கேட்டால் ஆண்ட்ராய்டு டீபக்கர் இது. அது வந்து இப்போ நம்ம டிவைசஸோடு அது இதாகும். ஓகேவா? ஷோ ஆல் ப்ராசஸ். ஓகே, பார்ப்போம். ஓகே, கனெக்ட் ஆகணும் ஆக்சுவலி. ஓகே, இப்போ இதுலேயும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அதை விட ஈஸியாக இருக்கும் ஆப்பு செய்கிறது, இந்த ப்ராசஸிங் சாஃப்ட்வேரு. நான் ஏன் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, இதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்காது. சும்மா ப்ராஜெக்ட்டுக்கு வேணால் வச்சுக்கலாம். இன்னும் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அது வந்து ரன்னிங் டிவைசஸ் ஆக்டிவேட் ஆகணும். வேர் யூஸிங் ஒய்ஃபை. ஒய்ஃபைன்னா வேணவே வேணாம். ஸோ டிவைஸ் மேனேஜர் என்ன செய்யணும், இதை ஆட் பண்ணணும். கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ், செலக்ட் ரிமோட் டிவைஸ், கிரியேட் அ விர்ச்சுவல் டிவைஸ். ஓகேவா? இப்போ இது விர்ச்சுவல் டிவைஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோனை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நான் ஃபோனை பேஸ் பண்ணி பண்ணும்போது, இப்போ என்கிட்ட நோக்கியா C32 இருக்குது. நோக்கியா இருக்கான்னு பார்ப்போம். NOKIA. நோக்கியாலாம் மையவே மாட்டுறாங்க, ரைட்டா? ஒரு 6 இன்ச் ஃபோனை நீங்கள் இது பண்ணால் போதும். கூகுள் பிக்சல் ஸ்டாண்டர்டானது, அது கூட பண்ணிக்கலாம், ரைட்டா? ரைட். கூகுள் ப்ளே எதுனா இருக்குமா? ஓகே, ஓகே, ஓகே. பர்மிஷன் டினைடு. தரமாட்டாங்களாம், என்னன்னு தெரியல. ஓகே, செலக்ட் ரிமோட் டிவைஸ். இதில் ரிமோட் டிவைஸ்னால் இன்னொரு டிவைஸஸை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்றத்தையுமே காணோம். ஒய்ஃபைனா என்கிட்ட ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டே இல்லை. கான்ஃபிகர் டிவைஸ் ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்ட்டு,
அதுவும் இல்லை. இதை பார்ப்போம். ஓகே, ஸோ மீடியம் ஃபோன், ஏதோ ஒரு மீடியம் ஃபோன். ரெக்கமெண்டேஷன், பர்மிஷன் டினைட், ட்ரபிள் ஷூட், ஆக்சஸ், டெவ் கேவிஎம் அப்படின்னு ஒன்று இருக்கான். சிஸ்டம் இமேஜ் மஸ்ட் பி செலக்டட் டு கண்டினியூ. அதான் பண்ணேன். ஓகே, ரெக்கமெண்டட் இமேஜஸா பக்கவாரா. என்ன பண்ணேன், இதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். டவுன்லோட் ஆகட்டும். ஓகேவா, இது டவுன்லோட் ஆச்சுன்னா இதில் கம்பைல் பண்ணி பார்த்துட்டு இது ஏபிகேவை நீங்கள் அப்படியே மாற்றி விடலான்னு நினைக்கிறேன். சரியா, பார்ப்போம். ஈஸியான மெத்தட் இது. பட் ஆனால் இதை நான் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்து இந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 வருஷமாக i3 ப்ராசஸிங்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் வரும். ஆர்டினோன்னு அதில் இன்டிகிரேட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2-3 லைப்ரரிஸ் ஈஸியாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜாவாலேருந்து ஆண்ட்ராய்ட் மோட் வரைக்கும் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஆப்பை க்ரியேட் பண்ணலாம். சட்டுன்னு முடியும் வேலை. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எஸ்டிகேவை லொக்கேட் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே, இல்லை அது வழியாகவே டவுன்லோட் பண்ணிங்கனாலும் ஓகே. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை ஐகானுக்கும் அந்த இதுக்கும் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இல்லாட்டி ப்ளே ஸ்டோர் அக்செப்ட் பண்ண மாட்டான். இன்னொன்று இதில் வந்து மானிட்டைசேஷன் ஆட்மாப் லைப்ரரி கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு வேலையாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ இது வந்து ரிசர்ச்சுக்கு மட்டும்தான். இது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க, சட்டப்படி அது செல்லுபடி ஆகாது. நீங்கள் ஆப்பை வந்து யாருக்கு வாட்ஸ்அப் வழியாவோ இது வழியாக அனுப்பிச்சிங்கன்னா தயவுசெய்து டவுன்லோட் பண்ணாங்க. அது சில கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் இல்லாத ஆப்பை நீங்கள் லோன் பிரச்சனைக்கு போலீஸ்ட்டை போனீங்கனாலே போய்ட்டு வா தம்பின்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்கள் கஷ்டத்துக்கு நீ வாங்கினா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதுக்கே அந்த நிலமைனா இந்திய நாட்டோட சட்டத்தின்படி ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்பை வெளியே டவுன்லோட் பண்ணாங்க. நீங்களாக க்ரியேட் பண்ணி உங்கள் ரிசர்ச் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. யார்கிட்டையும் பாஸ் பண்ணாங்க. இன்கேஸ் அதை யாராச்சும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாங்க, ஆன்லைனில் போட்டிங்க ஏதாச்சும் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஸ்னிப்பட்டை ஆட் பண்ணி அவனா ஒரு கோடை ஆட் பண்ணி கூட அதை அன்பேக்கேஜ் பண்ணிடுவான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களே யூஸ் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஆண்ட்ராய்டு லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணோம். ரைட்டுங்களா? ஸோ இட்ஸ் ஃபினிஷ்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ராசஸிங் இஸ் டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டால்டு ஆண்ட்ராய்டு. அது ஏற்கனவே நடந்துச்சுல, அப்புறம் எதுக்கு திரும்ப கேட்குதுன்னு தெரியல. ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்டில், சைன்டு பண்டில்ன்றது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, ப்ளே ஸ்டோருக்காண்டி நீங்கள் சில இதெல்லாம் போட்டு லைசன்ஸ் ப்ரைவசி பாலிசி அது மாதிரிலாம் போட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறது. அதுக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். எக்ஸ்போர்ட் சைன்டு பேக்கேஜ்னால் அது தனியே. இன்னொன்று 25 வருஷத்துக்கு இந்த ஆப்பை வேலிட் பண்ணணும், அடுத்தடுத்த வெர்ஷன் போடணும், இல்லை அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கணும்னா இங்கேருந்து தான் ரன் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்னால் அது ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவுக்கு போகும். சரியா? இப்போ ஆண்ட்ராய்டு மோடில் டிவைசஸ்லாம் நாட் கனெக்டட்னு வருது பார்த்தீங்களா? இப்போ அது ரீசெட் ஏடிபி, என் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது என்ன பண்ணுது, திரும்ப அது அந்த ஆண்ட்ராய்டு டீபக் சர்வரை வந்து இது பண்ணும். ரொம்ப இது சிம்பிளான ஈஸியான ஒரு விஷயம். சரிங்களா? ஏடிபி ஃபெயில்டுனா இதில் போய் யூஎஸ்பி டீபக்கிங்கை ஆன் பண்ணணும். அப்படின்னா அந்த இது வந்து கொஞ்சமாச்சும் ஒரு உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். சரியா? ஸோ இதில் போயிட்டு யூஎஸ்பி டீபக் கனெக்டடுன்னு வருதா? இப்போ அதில் டெவலப்பர் ஆப்ஷன் அது இது லொட்லூஸ்க்கு எல்லாம் வரும். அப்போ அதில் என்ன பண்ணால் யூஎஸ்பி டீபக்கிங்க ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுங்கள். உடனே இன்டெண்டட் ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ் ஒன்றின்னு வரும். ஆமாம், நாங்கள் என்ன குண்டா வைக்க போகிறோம். ரைட்டா? அப்படி வச்சுட்டு யூஎஸ்பி டீபக்கிங் கனெக்டடுன்னு வந்ததுக்கப்புறம் இதில் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஆப் எடுத்து நீங்கள் ரன் கூட பண்ணலாம். இப்போ இந்த ஆண்ட்ராய்டில் போயிட்டு டிவைசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியணும். ஓகே, ஸோ ரீசெட் ஏடிபி. ஓகே, இப்போ கரெக்டாக அது இதாகிடுச்சு. டைமண்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது அப்படி காட்டுது. ஓகே, அதுதான் என்னன்னு தெரியல, திரும்ப அதே தான் காட்டுது. ஓகே, பார்ப்போம். இப்போ ஒரு கோடு எடுத்து ரன் பண்ணி பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸில், ஆண்ட்ராய்டு சம்மந்தமான கோடு.
ஸோ ஒரு கேமரா கோடு மூவ் ஐன்ற ஒரு கேமரா கோடை ரன் பண்ணி பார்ப்போம் ஆண்ட்ராய்டில். இப்போ ஜஸ்ட் இதை அன்நோன் டிவைஸ்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இட் கேனாட் ஃபைண்ட் தி டிவைஸ். அப்போ போய் ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா ஓகே இட் ஹேஸ் டு ஃபைண்ட். ஆனால் சைன்டு பேக்கேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதில் 100 பிரச்சனை வரும் பாருங்கள். எக்ஸ்போர்ட்டு சைன்டு பண்டல் சைன்டு பேக்கேஜ்னு வந்து ஓகே. இப்போ இதில் வந்து எக்ஸ்போர்ட் சைடு பேக்கேஜ்னு கொடுத்தீங்கன்னா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ஐகான்ஸ் எல்லாத்தையும் மாற்று, அதில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றுன்னு வரும். இதுவும் வராது. இது வந்து வரக்கூடியது தான், அது எரர்னா காட்டல, அப்படி காட்டுது ரைட். அதோட எக்ஸ்எம்எல்ல போய் மாற்றணும். எக்ஸ்போர்ட் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ரீட் ஒன்லி ஃபைல்ஸ் அப்படின்னு வருது. அப்போ இதை தனியாக போய் சேவஸ் பண்ணிட்டு ஒரு லொக்கேஷனில் போய் சேவஸ் பண்ணிடுங்க. ஸ்கெட்ச் புக்னா டாக்குமெண்ட்ஸில் போய் சேவ் பண்ணிட்டு அதுக்கு தனி செப்பரேட் இது இருக்கும். ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து கனெக்ட் ஆக மாட்டேதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வழியாக தான் கனெக்ட் ஆகணும். அப்போ டிவைசஸில் அது வரணும். ஏஆர் விஆர் எல்லாமே இருக்கும் இதில், அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, அது இப்போதைக்கு இது கனெக்ட் ஆகிருக்கணும். டிவோக் டீபக் ஆத்தரைசேஷன். ஓகேவா? ரைட். இன்னொன்று லோன் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது என்ன செய்யணும்னா அதை டீபக் பண்ண விடாது. ஏன்னா அவங்க ஆப்பை நீங்கள் எதுவும் பண்ணிடுவீங்கன்ட்டு. ஓகேவா? ஸோ யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணியும் அது ஒரு வேலையும் பார்க்கலன்னா என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் பார்ப்போம். அம்மாடி. ஓகே, டீபக்கரை ஸ்டார்டிங் நியூ ஏடிபி சர்வர் அப்படிலாம் அவங்க ஃபோனோட கனெக்ட் ஆகலாம். ஃபோனை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ரைட்டா. திரும்ப ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ இதை வந்து இது பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணி பாருங்கள். எந்த டிவைஸும் அதை பார்க்கலையா? ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற எஸ்டிகே வச்சாச்சு ரன் பண்ணலாம். அதுவும் பண்ண மாட்டேது. ஓகே, டூல்ஸு மூவி மேக்கர் அது இது டீபக் ரன் ஆன் டிவைஸு தான். அந்த டிவைஸை என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆக மாட்டேது. இம்போர்ட் லைப்ரரி ஸ்டாப் ரன் ஆன் எமுலேட்டர் பெஸ்ட்டு ரைட்டா. ஸோ கிரேடிலேருந்து ஒரு எமுலேட்டர் வழியாக ரன் ஆகும். ரன் ஆச்சுனாலும் அது ஒரு ஏபிகேவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் டிவைஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது ஈஸியாக இருக்கும். ஓகே, டவுன்லோட் ஆகட்டும். மூவ் ஐ ரன் ஆன் எமுலேட்டர் டீபக் ஸ்டெப் பை ஸ்டெப்பு டிசேபிள் டீபக் ஸ்டாப்பு ஆண்ட்ராய்டு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ப்ராப்ளம் வித் திஸ். எதுவுமே பண்ண முடியாது. ரீசெட் ஏடிபி. ஓகேவா? இதெல்லாம் வந்து பெர்மிஷன் லொக்கேஷன் அப்டேட்டு இதெல்லாம் வந்து கேட்கும். இந்த பெர்மிஷன்னா கேட்டு அந்த ஒவ்வொரு இது ஜிபிஎஸ்ஸு கேமரா அதுக்குன்னா வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஒரு சில நேரம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணோம்னா கூட எடுக்கும். ஓகேவா? இதை போட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ப்ராசஸிங்கில் போய் நான் ஏற்கனவே இதோட இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போயாச்சும் அது கனெக்ட் ஆச்சான்னு பார்ப்போம். நோக்கியா C32 காட்டணும். ஓகே, அது ரீசெட் ஏடிபி பண்ணி பார்ப்போம். ஆகவே மாட்டிது, ஒரு வழி பண்ணுது. சரியா? ரன் இன் எமுலேட்டர்னு கொடுத்தோம்னாலும் பண்ணணும். எடிட் கிரிசிண்டன்ட் சைன்டு பண்டில் பேக்கேஜஸ் ப்ரெஃபரன்சஸ். ஓகே இன்க்ரீஸ் மேக்ஸிமம் சைஸ். அதுதானேப்பா கனெக்ட் ஆக மாட்டேது, என்னன்னே தெரியல. அப்டேட்டர் என்னன்னே தெரியல, கனெக்ட் ஆக மாட்டேது. ஓகே, நோக்கியான்னு வரணும்.
கனெக்டட் டு. சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த போர்ட்டை மட்டும் மாற்றி பாருங்க, வேறு வழி இல்லை. அம்மா ஓகே. இது ஏடிபி இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சில இடத்துல இதாயிரும். ஓகே, ஏடிபி நாட் ஒர்க்கிங் ஆண்ட்ராய்டு NDROID. ஓகேவா? முதல் ஏடிபி வெர்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஏடிபி வெர்ஷன் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகும். அதனால தான் இல்லை. சில நேரத்தில் தப்பு விட்டு பழகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது ஏன் நான் தப்பு விட்டேன்றதை நீங்களும் அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு ஒய்ன்னு கொடுத்து என்டர் கொடுங்க. ஓகேவா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் வராது. இது இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி இங்கே போய் டெர்மினலில் ஓப்பன் பண்ணி ப்ராசஸிங்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஏடிபியை அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஆண்ட்ராய்டு மோடில் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு ஓகே, ஃபெயில்டு எப்போ பார்த்தாலும் ஃபெயில்டு. ஓகே, டன்னுன்னு வருது. ஆனால் வந்து கனெக்ட் ஆகிருக்கா என்னன்றது தெரியல. அது கனெக்டே ஆக மாட்டேது. ஏடிபினா போட்டாச்சு, அதுதான் தடவை போடுறது. ஆண்ட்ராய்டு டூல்ஸ் ஏடிபின்னு போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஏடிபி டிவைசஸ்ன்னு ஒரு இது இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏடிபி டிவைசஸ்னால் எத்தனை டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காட்டும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சூடோ ஆப்ட் ஆண்ட்ராய்டு டூல்ஸு ஏடிபி இன்ஸ்டால். ஏடிபினா அது ஒரு டீபகர் பிரிட்ஜு, வேறு ஒன்றுமே இல்லை. டீபகர் பிரிட்ஜுனா உங்கள் ஃபோனுக்கும் அதுக்கு இது பண்ணி இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். சில நேரத்தில் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது போயிடும். சரியா? ஏன்னா ஏடிபினா வந்து அடுத்த டிவைசஸ்க்கு நம்ம இது பண்ணுவோம்.
லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அட்டாச்டு டிசிபி 503ன்னு காட்டுது. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்னா அதுக்கு திரும்ப கொடுக்கணும். என்னப்பா இப்படி காட்டுது, என்னமோ தப்புன்னு சொல்லுது. வண்டி முருகன் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, நானோவில் போய் இது ஒன்றுமே இல்லை, அதோட என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண சொல்லுது. ஓகேவா? ஸோ கிவ் அ சிங்கிள் கமாண்டுன்னு மட்டும் கொடுங்க. ஓகேவா? இதெல்லாம் கில் சர்வர் போட்டு அது பண்ணி இது பண்ணி யூஸ் கேபிள் கிவ் இன் சிங்கிள் கமாண்டு. கிவ் அஸ் சிங்கிள் கமாண்டு CNGLECOMMAND. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஃபோனே அடி ஆயிரும். மதர் போர்டு இதர் போர்டு எல்லாத்தையும் அடித்து தூக்கி விட்டு போயிடும். பார்த்துக்குங்க, கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணாங்க, அப்புறம் கம்பெனி பொறுப்பாகாது. புரியுதா? ஃபோன் பண்ணி ஐயோ போன் போச்சு அப்படின்வாங்க. ரைட்டா? இப்போ இதை கொடுத்துருக்கேன். ப்ரோட்டோக்கால் எரர்னு வருது, ரீசெட் பியர்னு வருது, குடின் ரீட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வருது. திரும்பியும் கொடுங்க. திரும்பியும் கொடுத்து என்னென்னு பாருப்பா. ஒரே இதில் ஆச்சுன்னா நமக்கு நல்லது தான். சரி, ஆட் கில்லர் இவங்க சொல்கிற மாதிரி பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கில் சர்வர்னால் ஏற்கனவே எதுவும் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை காலி பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். இப்போ டீமன் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ கில் சர்வர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டிவைசஸ் ஒழுங்காக ஏன்னா இதாக இருக்குன்றது பார்க்கணும். ஸ்டில் யூ ஆர் லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அட்டாச்டு, நோ பர்மிஷன் யூசர் ஆர் யூ யூஸ்டு இப்படி காட்டுது. பர்மிஷன் கொடுக்க மாட்டேது அப்படின்ட்டு. இன்னும் உபுண்டு லினக்ஸ் தான் இப்படி இந்த மாதிரி வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லணும். ரீபூட் தி ஆண்ட்ராய்டு டிவைஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா ரீபூட் யுவர் கம்ப்யூட்டர் ஃபார் லிங்கரிங் இஷ்யூஸ். ஓகேவா? திரும்பி அப்டேட் பண்ணு, இன்ஸ்டால் பண்ணு, ரன் பண்ணு. சப்சிஸ்டம் யூஎஸ்பியா, மோடு 606 செட் பர்மிஷனா. சரி பார்ப்போம், வேறு என்ன பண்ணுறது. ரீசெட் தான் பண்ணி பார்க்கணும். ஓகே, தங்கமே 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 தங்கமே. சரி, இதை நான் ரீசெட் பண்ணிட்டு திரும்பி போட்டு பார்க்குறேன் நண்பா. பார்ப்போம். அவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ திரும்பி அந்த ப்ராசஸிங் ஆரம்பிக்கிறோம். ஆண்ட்ராய்டில் டீபக் மோடை இது பண்ணிக்கணும். ஸோ ரீசெட்டு வந்திருக்கணும். ரீசெட் சர்வர் கொடுத்தா ஓகே. ஸ்டார்டிங் நியூ டீபக் ஏடிபி சர்வர்னு வருது. ஆனால் இங்கே டிவைசஸ் கனெக்ட் ஆகலை. பார்ப்போம். ரீசெட் ஏடிபி தானே. ஸ்டார்டிங் ஷட்டிங் டவுன் எக்ஸிஸ்டிங் ஏடிபி சர்வர் அப்படின்னு காட்டுது. இங்கே ஏடிபி வரணும்ல, இங்கே நோக்கியான்னு காட்டணும். அப்போ இங்கே உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள். அப்போ ஓகேவா? ஓகே, வந்துருச்சு. அளவு யூஎஸ்பி டீபக்கிங், ஆர்எஸ்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டு இதெல்லாம் காட்டும். ஓகேவா? அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ரைட். இப்போ கரெக்டாக வரும் பாருங்க. இப்போ அதில் அளவு கொடுத்துட்டேன். சரியா? இப்போ பார் வந்துட்டான் என் தலைவன். வந்துருச்சா நோக்கியா C32? அவ்வளவுதான். இப்போ என்ன செய்யணும்னா இங்கே போய் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுங்க, கேமரா விடுங்க. ஏன்னா நம்ம யோலோ ஆப்ஜெக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணுங்க. ரைட்டா? பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸில் இதில் சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆச்சு, சேவஸ் என்னமோ ஒன்றுப்பா, ஜேஜேனா ஜாரி ஜோக்கரா. ஓகே, ஜேஜேன்னு பண்ணிவிட்டு டிவைசஸ் இதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ரன் பண்ணுங்கள்.
ஆனால் பில்டு ஃபெயில். ஏன்டா இப்படி என்னை போட்டு கொள்றீங்க? ஏன்டா ரன் ஆன் டிவைஸ் தானடா கொடுத்தேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, அப்போ எக்ஸ்போர்ட் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் உடனே வந்துடும். ஆப்பு அது லொசுக்கு ஜார்னா வந்துடும். ஏன்னா அது ஜாவா பிஸ்டலுக்கான எஸ்ஆர்சி வந்துடும், மெயின் வந்துடும், அசட் ரெஸ்ட் எக்ஸ்எம்எல் வந்துடும். இவ்வளோ தான் இருக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு இதில் வந்து, இவ்வளோ தான் இருக்கும் ப்ராஜெக்ட். வந்து வர இப்படி போட்டு கொண்டாங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸாம்பிளில் போயிட்டு ஒரு சின்ன இதாக இப்போ இது போடும் ரைட்டா, அரே 2Dன்னு ஒன்று போடும். இது ஆப்பு டெவலப் ஆக்ஷன் பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே, நம்ம வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ணோம். என்னடா இது பில்டு ஃபீல்டு எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ எங்களுக்கு என்னவா வந்தே ஐயனே என் ஐயனே. ரன் ஆன் டிவைஸ் சாரி, அதுவும் ஃபெயில்டுன்னா நான் எங்கிட்டு போகிறது? என்கவுண்டர் எமுலேட்டர் இன்ஸ்டாலேஷன் ரிசல்ட் கோடு 0, இம்போர்ட் லைப்ரரி அப்படி கண்ட்ரோலா தங்கமே தீபகை போட்டு விட்டு அண்ணாதி வண்ணன் டவுன்லோடு ஜாவா கிரேடில். சரி பண்ணு, பண்ணினா தான் எல்லாத்துக்கும் தெரியும். Ctrl+C சரியா? போயிட்டு ChatGPT பண்ண போயிட்டு இதை கொடு, மட்டும் வேறு எடுக்காது. அவ்வளோதான்ப்பா. இது கொஞ்சம் வேலைப்பாடுகள் தான் இருக்குது. உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டாட்டி என்னை விட மாட்டீங்க, உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் சரியா? தங்கமே 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 அந்த மன்னாதி மன்னன் ஒரு மாசற்ற அண்ணன், அவன் தேசத்தில் சரி. திரும்பியும் போய் பாருங்கள். ஆண்ட்ராய்டு டிவைசஸ் கனெக்டடு, எஸ்டிகே அப்டேட்டர் இருக்குது. இதில் இப்படியே ரன் பண்ண வேண்டியதான். ஏன் பில்டு ஃபெயில் ஆகுதுன்னு தான் தெரியல. கிராடில் வாப்பா, அதுதான் பண்ணு. கிராடில் இல்லாட்டி பண்ணு. ஓகே, அது ஏன்னு தெரியல. பட் ஆனால் இது வரைக்கும் வேலை செஞ்சிருச்சு. ஓகேவா? இதிலே ஜார்னா வரும். கிரேடில் இல்லை அப்படின்னா ஜாவா ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகணும்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் காரணமாக இருக்குமே ஒழிய வேறு எதுவும் காரணம் கிடையாது. ஓகே,
ப்ராசஸிங்கில் ரைட்டா i3 Ubuntu NUX ஸோ ஏதோ சொல்லுது ரைட்டா. நான் ஏன் ட்ரை பண்ணுறேன்னா, நீங்கள் அதை ட்ரை பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எந்த இது கரெக்டாக வருது கரெக்டாக வரலன்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். அப்புறம் சிஸ்டம் அடி ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ரெண்டையும் பிங் அடிச்சாச்சு. பிங்குனா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த இது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கும். கிரேடில் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாவா வெர்ஷனே கிடையாது, அதுதான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன் இப்போ ஜாவான்ற ஒன்றே கிடையாது. நான் சொல்கிறேன்ல, இப்போ இதில் நான் எதை இன்ஸ்டால் பண்ணால் இது எடுக்கும், விச் டு இன்ஸ்டால்ன்றது கேட்கணும். ஓகேவா, விச் டு இன்ஸ்டால் WHIC ரைட்டா, WHICH விச் டு இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கணும். இதில் JRE ஜாவா ரன் டைம்னா இது பண்ண சொல்லுவோம். ஓகேவா, ஹெட்லெஸ்னா இதான் எல்லாத்தையும் போட்டு ரைட்டா. JREனா ஜாவா ரன் டைம்னா அது வேறு. ஓகே, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. 9689 வாய் அப்படின்னா எஸ்னா ஓகே, ஜாவா வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். ஓகே, VM பில்டு ஜாவா வெர்ஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ திரும்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போ, திரும்பியும் ஓப்பன் டெர்மினல் கொடுத்து ப்ராசஸிங்கன்றதை யூஸ் பண்ணி இது பண்ணு. இது ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேரு. கொஞ்சம் நான் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் வந்துட்டேன், அதனால தான் இவ்வளவு நேரம் எடுக்குது அது இதாகிறதுக்கு. சரியா, அதான் பயப்படாமல் பண்ணு. ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா கரெக்டாக நோட் பண்ணிக்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகேவா, இப்போ கிரேடில் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா, அப்போ வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ ஆப்பில் வந்து அதுக்குரிய அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன். அது ஆக்சுவலி எப்படி ஆக்சஸ் கேட்கும், எப்படி அந்த ஐடி கேட்கும், சிஸ்டம் ஐடி கேட்கும், எல்லாமே இருக்கும். புரியுதா? அவ்வளோதான்ப்பா, 4 வேலை இதுதான். ஆண்ட்ராய்டை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ரோபோட்டிக்ஸுக்கு ஒரு ராசன் ஒன்று. ஏன் இதை தமிழில் போடுறீங்க சார்னா, தமிழில் படித்தா போதும், நம்ம பசங்க படித்தா போதும். இதை யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணானா கூட உனக்கு இன்னும் 4-5 வெப்சைட்டில் ஏற்றி விடுவேன். ரைட்டா, இதுதான் நம்ம கடைசி கட்ட முயற்சி.
இந்த 14 வருஷ யூடியூப் வாழ்க்கையில் இதை உருப்படியாக செஞ்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். தயவுசெய்து வீடியோவை பாஸ் பண்ணு, ஷேர் பண்ணு. காசு கூட வேணாம், ஒரு ஐடியா கூட ஏதாச்சும் பண்ணுவோம். ரைட்டா?
கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் அது வேலை செய்யணும்னு தெரியும். அதனால் வேலை செய்யுது. கொஞ்சம் அந்த ஆப் வந்து அந்த கிரேடில் மட்டும் டவுன்லோட் ஆக நேரம் எடுக்கும். அதனால் நம்ம எதுவும் பதட்டம் ஏறக்கூடாது. ஸோ இன்ஸ்டால் அந்த ADSTK வருது. சரியா? ஸோ இது வந்து சிம்பிள் தான். ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அந்த ADBயை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கோடு வந்து உங்களுக்கு ChatGPT கொடுத்துரும். எல்லாமே செய்யலாம். கிட்டத்தட்ட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கேண்டி க்ரஷ் கூட செய்யலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் கேட்குறதே இவ்வளோ தான் கேட்குறீங்க. அதான் யோசிக்க சொல்லணும். யோசிக்கணும். ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இதில் பில்ட் ஆயிடுச்சுன்னா ஃபோனில் எல்லா சென்சார்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். ஃபயர்பேஸ் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி ஃபயர்பேஸ் மூலிமா நீங்கள் எடுக்கிற டேட்டா எல்லாத்தையும் கொண்டு போகலாம். இதெல்லாம் ஐடி கம்பெனியில் விரும்புவானான்னு கேட்டிங்கன்னா விரும்பவே மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தனியாக உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் செஞ்சு கொடுத்து இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுங்கன்னு ஒருத்தர் இது பண்ணி சொன்னாலும் இது நார்மலாக நீங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ராசஸிங்கு ரன் ஆயிரும், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் ரன் ஆயிரும். ரெண்டுமே ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதிலே ஜெமினி இருக்குது. இப்போ இதுலேயுமே இன்டிகிரேட் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து DeepSeek ChatGPT எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டத்தை நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இதுலேயே ஆக்சுவலி இந்த மாதிரினா நான் உட்காந்து நெட்லலாம் தேடலாம் தேவையில்லை, நெட்டே தேவையில்லை. அது இருந்தால் சரிம்மா, லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா இது மேக்ஸிமம் எதுக்காண்டி உருவாக்கினான்னா ஏழை நாடுகளில் வந்து AI வந்து போய் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு நெட் கனெக்ஷன்லாம் இருக்காது. அதுவே வந்து இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது சில விஷயங்கள்லாம் அக்யூரேட்டாக பண்ணுச்சுன்னா அதுங்க பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு தான் பண்ணாங்க. இவன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ரைட்டா? நல்லதுக்கு கிடைக்கிற எல்லாமே ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கெடுதலாக தான் பயன்பட்டுருக்கு. ரைட்டா? ஸோ பார்ப்போம். சரியா? ஸோ இந்த DeepSeekஐ வந்து அடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் நான் எந்த தலையீடும் பண்ண மாட்டேன். உள்ளே போய் அதை எடு அது பண்ணி இது பண்ணுன்னா சொல்லவே மாட்டேன். இதுவே கொண்டு போய் அந்த கோடை ரன் பண்ணி ப்ளேஸ் பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு உயிரினமாகவே மாறிடும் கம்ப்யூட்டர். DeepSeekஐ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் தேர்ட் ஸ்டேஜ். அப்போ நான் வந்து எதுவும் சொல்லி தருவேன்னா உங்களுக்கு மேலாப்பில் ஆர்கெஸ்ட்ரேட் மட்டும் பண்ணுவேன். இந்த இளையராஜா மாதிரி வயலினை வாசி அதை வாசி ஒரு 2 குச்சியை வச்சு வேணால் ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். ரைட்டா? காம்போசிஷன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஸோ இதை வந்து உங்கள் கம்ப்யூட்டரை ஒரு தனி உயிரினமாக மாத்திரம், ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு உயிரினமாக மாத்திரம் உங்களுக்கு ஜார்விஸ் மாதிரி ஒரு நேச்சரை கொடுக்கும். இப்போ இதே இமேஜை நான் என்ன பண்ணணும்னா, இப்போ ராஸ்பெரி பை 5 வந்துருச்சு. அதில் வந்து அதை நம்ம போட்டு அதுக்கு கண்ணு காது மூக்கு கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு உயிரினம் தான். ரைட்டா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் மோட்டர்ஸ்னால் மாட்டினோம்னா நடந்து அது பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ இதுதான் நடக்க போகுது. ரைட்டா? இப்போ அடுத்தது DeepSeekஐ உள்ளே போட்டுட்டு இப்போ இருக்கிற AI வந்து கொஞ்சம் சிந்திக்கும். அது பேர் வந்து ஆண்டாலஜிக்கல் இன்ஜின். அந்த ஐரோபோட் படம் பார்த்துருப்பீங்க, அது படம் தான் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையிலே இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிடும் AI மனுஷன மாதிரியே. எபிஸ்டமாலஜிக்கலினா அது ஜஸ்ட் ஒரு சர்ச் இன்ஜின், உங்களுக்கு தேடுறதை கொடுக்கும். ஆண்டாலஜிக்கல் இன்ஜின்னா என்னென்னா அதுக்கு சுய சிந்தனை பிறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் டியூரிங் கம்ப்ளீட்னஸ். இப்போ இதை ஒரு பொண்ணு மாதிரி செஞ்சு ஒரு பையன்கிட்ட என்னால் இந்த டேங்கோ டிண்டர்லாம் பேச வச்சு காசு வாங்கி பாக்கெட்டில் போட முடியும். இது ஏமாத்து வேலையும் கிடையாது. ஏன்னு கேட்டால் சட்டப்படி இது செல்லுபடி ஆகும். அவன் ஏமாந்தானா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. இப்போ இன்கேஸ் இதுக்கு நான் ஒரு உயிர் கொடுக்குறது போல் உடல் கொடுக்குறேன், ஒரு கண்ணு கொடுக்குறேன், காது கொடுக்குறேன், மூக்கு கொடுக்குறேன், மோட்டர் கொடுக்குறேன், எல்லாமே கொடுத்து அது ஒரு பொண்ணு மாதிரி ஆக்கிடுறேன். அப்புறம் நான் டாபர் அம்மா வேலை பார்க்கக்கூடாது. ரைட்டா? அதனால் மனிதனுடைய ஒரு விஷயங்கள் இதில் இதாகும். இன்னொன்று, இதில் இந்த OS நம்ம ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி நீங்கள்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இதை ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயமாக நம்ம உருவாக்கலாம். சரியா? இப்போ ராஸ்பெரி பை 5ஓட 6 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னா வரப்போகுது. அப்போ இதை வந்து நம்ம ஒரு ரோபோட்டிக்ஸுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். தயவுசெய்து உங்களோட ஆதரவு எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த கிரேடில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. சரியா? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இப்போ நான் அந்த இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என் செல்லை. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே, ஒரு பிளாங்க் ப்ராஜெக்ட் ஒன்று எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் வந்து இந்த ஐக்கானை இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா நெட்டில் எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. சரியா? அது வந்து ChatGPTனா கிடையாது. நான் எப்படி ஹெல்ப் வாங்கிடுவேன், யூடியூப் சேனல் எதையாச்சும் வச்சு வாங்கிடுவேன். சரியா? இப்படி ஒரு பிளாங்க் ஆப், ஏன்னா அதில் கோடே கிடையாது. இப்போ இதில் வந்து நீ ஸ்கெட்சுன்னு போட்டிங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த ஸ்கெட்சோட பேர் என்ன, 25 இந்த இருக்கா, 250203 இந்த இருக்கா, 250202 ஆகுது, இது 203. அப்போ ஸ்கெட்சுன்னு இதில் அடிங்க.
SKET இந்த இருக்கா 25 இந்த இருக்குது, இங்கே இருக்குது அந்த ஆப்பு. சரியா, அந்த ஆப் இங்கே இருக்குது. இப்போ இதில் நான் இப்போ இந்த ஆப்னா வினோதமாக இருக்கும். ரைட்டா, நியூரல் நெட்வொர்க் நான் செஞ்சுருக்கேன் இதில் வந்து. சரியா, எதுனாலும் செஞ்சிடலாம். சரி, அதனால் பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு ப்ரோக்ராம் தெரியலையே, நான் வந்து அது இது நான் மெக்கானிக்கல் படித்தேன் அது படித்தேன், ஒரு மண்ணும் கிடையாது. வந்து டெக்னிக்கல் இங்கிலீஷ்னு ஒரு கிளாஸ் வைப்போம். இப்போ எங்களுக்குன்னா ஒரு மேலே எடுத்தாங்க, பேரே மறந்து வச்சு, யாருன்னே தெரியல. சும்மனா மேம் விட்டு, அது ஸ்கூலில் படிக்கிற இங்கிலீஷ் வேறு, காலேஜில் சொல்லி கொடுக்குறாரு டெக்னிக்கல் இங்கிலீஷை. தயவுசெய்து காது கொடுத்து வாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்கள பாராட்டுறதுக்கு என்ன சொல்ல, எனக்கு தெரிஞ்சது ஒரு ஃபஸ்ட் இயரில் ஒரு இங்கிலீஷில் ஒரு சம்மரி ஒன்று வந்துச்சு. அப்போனா ChatGPTனா கிடையாது. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், சம்மரியை வந்து எப்போயுமே ஃபுல்லாக வாசித்து கொஸ்டின் ஆன்சர் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நான் கொஸ்டினை பார்த்துட்டு போய் பேராகிராஃபை வாசிப்பேன். இது 10th வந்து எங்கள் மேடம்னா சொல்லுவாங்க, அப்படி வாசிக்கக்கூடாது, ஒழுங்காக வாசி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரினா ரொம்ப கஷ்டம் வந்து இங்கிலீஷில் எஸ்ஸே எழுதுறது, தமிழில் துணைப்பாடத்தில் கட்டுரை எழுதுறது தான். ஏன்னா அது ஒரு திமுறா போயிடுவோம். அதுதான் நம்ம லாங்குவேஜ் தானே, அப்படி பண்ண முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கவேன், நீ அந்த எஸ்ஏஸ்னால் எழுத ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ அந்த கதைகள்னால் உன் மைண்டில் வந்து இம்ப்ரிண்ட் ஆகணும். ரைட்டா, எங்களுக்கு வந்து அக்கீம் சார் இவங்கன்னா வந்து உட்காந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பயாலஜி சார் கூட படம் வரைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகள் வந்து எதையும் எதிர்த்து கேட்க மாட்டோம். ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன இப்படி பண்ண அப்படின்னா எதிர்த்து நம்ம பேச மாட்டோம். சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். அடி வாங்குவோம், மிதி வாங்குவோம். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு காலம். இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி கிடையாது. ரைட்டா, ஸோ என்ன சொல்ல வந்துன்றது மறந்து போச்சு. ஸோ அது மாதிரி அந்த லாங்குவேஜ் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு இதை வச்சு நம்ம கரெக்டாக பண்ணலாம். இப்போ இந்த ஏபிகே பில்ட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஏபிகே இதில் இருக்கும். இதில் ஸ்கெட்சு, இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ்லாம் எப்படி வாங்குறது, எப்படி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இது பண்ணுறது, இதே மாதிரி அந்த ஜாவா வெர்ஷன்ஸ்லாம் பண்ணோம். கொஞ்சம் இதை எடிட் பண்ணி இந்த வீடியோவை போட்டு விட்றேன். ஒரு கம்ப்யூட்டரை தனி உயிரினமாக மாற்ற போகிறோம் நம்ம, அடுத்து தான் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ டீப்சீக்கு வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குன்றாங்க. ரைட்டா, நான் கூட ஒரு ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கும்போது பிள்ளைங்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, அது எப்படி சார் டியூரிங் டெஸ்ட்னா என்ன, டியூரிங் டெஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்னை பார்க்குறது மனுஷன் நீங்கள் நம்புறீங்கன்னா, கண்ணு காது மூக்கு நான் ஒழுங்காக பேசுகிறேன், நிறைய பேர் லூஸ்ன்னு வாங்க பேசுகிறத வச்சுனா, அப்படி கிடையாது. டியூரிங் டெஸ்ட்னா என்னென்னா, உங்கள் கூட பேசுகிறது மனுஷனானே இனிமேல் நம்ம நிரூபிக்க முடியாது. ரைட்டுங்களா, அதுதான் டியூரிங் டெஸ்ட். அது டியூரிங் வந்து கிட்டத்தட்ட 19th centuryலேயே அதை ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் ஒரு இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு உணர்வுகள் இருக்கா, அது மனிதனா இல்லை ஒரு பொண்ணே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரும், நல்லா பல்ல கட்டி பேசிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு பையனே உட்கார பல்ல கட்டி பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஆன்ட்டி உட்காரும், அங்கிள் உட்காருவார், அது மாதிரி. ஸோ மனிதனுக்கு வந்து எது வந்து மனிதனை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இமோஷன்ஸ் ஆனால் கிடையாது. இமோஷனல் ஆஸ்பெக்ட்லேயே நியூரல் நெட்வொர்க்ஸ் வேலை பார்க்க முடியும். அதுங்களுக்கும் பாசம், அந்த ஏஐ ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் படம், இதெல்லாம் வந்து படம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு படத்தை தவிர நான் எந்த ஒரு டெக்னிக்கல் கான்செப்டை சொன்னாலும் புரியாது. ஆனால் இதை வந்து படத்தில் ஓரளவுக்கு அதை சம்மரைஸ் பண்ணியிருக்கான். ரைட்டுங்களா, ஸோ அதை பார்ப்போம். டீப்சீக்கை வந்து எப்படி லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணுறது. இங்கே பாரு, இந்த ஓஎஸ்னால் வந்து 10 செலவு கிடையாது. தயவுசெய்து இதை யூஸ் பண்ண. அம்மா லேப்டாப்லாம் போட்டுனா தீயாக வேலை பார்க்கும். ரைட்டா, அதனால் இப்போ அந்த ராஸ்பெரி பையிலே போட்டு வேலை பார்க்குறான். பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் தான் நம்ம டோட்டலாக எல்லா வீடியோஸையும் எடிட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஆப் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆப் இமேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த நேரத்தில் நான் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இப்போ சப்போஸ் வந்து இப்போ இந்த இதை நான் இன்றைக்கி கேட்குறேன் ChatGPT போய், ஃப்யூச்சரில் அதை கூட கேட்க மாட்டோம். டீப்சீக்கை வந்து லோக்கலில் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த லோக்கலில் டவுன்லோட் பண்ணதை எடுத்து நான் எனக்கு நீ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கூட அதை பாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறோம். நான் சொல்கிறது உங்கள் இதில் கிடையாது, சிஸ்டத்திலே பண்ண ஆரம்பிச்சிடும். இது வாய்ஸ் கமெண்ட்லாம் கிடையாது, அதுவே யோசிக்குது, அதுவே பண்ணுது, எல்லாம் பண்ணுது. ஸோ இதில் கொடுங்க ஆப் இமேஜ், ஓகேவா, இன்ஸ்டால் இன் உபுண்டு இல்லை ரன் பண்ணால் போதும். ஓகேவா, உபுண்டுவில் பண்ணால் போதும். லினக்ஸ்னால் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்படணும் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, chmodனா எக்ஸிக்யூட்டபிள், ரீட் ரைட்டு, அதுக்கப்புறம் அதில் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு இப்படி வரும். chmodxனால் அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிளாக மாட்டும். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அதுக்கு என்ன சொல்லணும்னா, இதை எனக்கு வந்து மாற்றணும், அதுக்கு நீங்கள் கமாண்டு கொடு ஃபார் திஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஆப் இமேஜ் எப்படி ரன் பண்ணுறது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் முடியும். ரைட்டா, முட்டாள்கள் அதிகமாகவாங்க, வேறு ஒன்றும் ஆகாது. ஏற்கனவே ப்ராக்டிக்கல் படிக்கிறேன், தேரின்றது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரியுது.
அதாவது இப்போ பெட்ரோல் வண்டின்றது இன்றைக்கி வந்தது, அதை ஒரு மெக்கானிக் கழட்டி மாட்டுறாருன்னா அது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பெட்ரோல் வண்டி வர்றதுக்கு தெர்மோடைனமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் வரும்னா கிடையாது. ஆனால் எலக்ட்ரிக் வண்டிக்கு நீங்கள் கட்டாயமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். இது நிறைய பேருக்கு தெரியாது, ரைட்டுங்களா? அப்படி தெரியாமலே என்ன சொல்கிறான், இது வந்து தியரின்றான். தியரின்றது வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது, அதில் நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ எப்படி தான் ஆப் இமேஜை ரன் பண்ணுவீங்க, இதில் எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஹோம். இதோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறும். டாக்குமெண்ட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், லினக்ஸ் ஆல் நினைக்கிறேன், இது கிடையாது. ஹோம் சக்தி மியூசிக்கா இதுவும் கிடையாது. எங்கடா போச்சுது, நான் எப்பயோ பேச்சுது. டவுன்லோட்ஸும் கிடையாது, இதுவும் கிடையாது. லினக்ஸ் ஆல் பிக்சர்ஸில் இருக்கா, மியூசிக்கில் இருக்கா, வீடியோஸில் இருக்கா? வீடியோஸில் இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டே வந்துடணும், ரைட்டா? ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடிட் பண்ணிட்டு போயிடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை 4K கொடுக்கணுமா என்ன கொடுக்கணுன்றது கேட்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏன்னா இந்த வீடியோக்குரிய அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அதெல்லாம் வந்து அப்புறம் பார்ப்போம். பாட்டில்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டில்ஸுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டில்ஸ் உபன்ட்டுன்றது நீங்கள் சொன்ன மாதிரி 10 காசு கொடுக்க வேணாம் உபன்ட்டு லினக்ஸ் யூஸ் பண்ண. இந்த பாட்டில்ஸ் உபன்ட்டு இன்ஸ்டால் எதுக்கு பண்ணுறோம்னா நீங்கள் வந்து விண்டோஸில் இருக்க எல்லாத்தையுமே இதில் இன்ஸ்டால் பண்ணலாம், ரைட்டா? இது வந்து 22.04, இது வந்து ஐ திங்க் 18.04 நினைக்கிறேன், ரைட்டா? அதனால் எல்லா இதுவுமே கரெக்டாக வேலை செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் பேக்குன்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து லினக்ஸில் நிறையா இருக்குது, ஃப்ளாட் பேக்கு, ஸ்னாப்பு, இது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லினக்ஸ் ஃபோன்னே ஒன்று இருக்குது, அதை ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, சார் விண்டோஸ் ஃபோன் நடுவில் ஒன்று வந்துச்சு, அது ஆக்சுவலி அது வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஃப்ளாட் பேக் ஒய் ரீபூட்னா அப்புறம் பண்ணிக்கிறேன்பா, ரைட்டா? இப்போ இந்த ஃப்ளாட் பேக்கில் வந்து பாட்டில்ஸ் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து 10 காசு செலவில்லாமல் விண்டோஸில் அப்படி ஒன்று நம்ம கேம்ஸ்லாம் விளையாட போகிறதில்ல. ஒரு 8 GB ரேம் வச்சுருந்தோம்னா இதே போதுமானது. இந்த OS ஃப்ரீ, நல்லா ஃபுல்லாகவும் கொடுப்பான். லைஃப் டைம் சைக்கிள் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கூட வரும், ரைட்டா? இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ளாட் பாட்டில்ஸுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் இருக்க எல்லாத்தையுமே இதில் ரன் பண்ணும், சரிங்களா? ரைட். இப்போ இதில் வந்து அந்த இதை அப்டேட் பண்ணுறது, சும்மா அந்த கமெண்ட் எடுத்து ஒட்டுங்க. தப்பு வந்தால் ChatGPT கேளுங்க, ரைட்டா? நீங்கள் நார்மல் யூஸர், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ பாட்டில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறையா நன்மைகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சப்போஸு ஒரு ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் என்னென்னா இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிராஃப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, pad1.exe ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒன்றும் நீங்கள் பெரிய அப்பாட்டக்கரான சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சரியா? இது நிறைய பேர் உபன்ட்டுல வந்து நானே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன் யூஸ் பண்ண மாட்டேறீங்க? அது ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குண்ணா, மக்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா அதை எதுக்கு நான் யூஸ் பண்ணுன்ருக்கேன். இது ரொம்ப நல்ல இது, சரிங்களா? இதை பற்றி பார்ப்போம், சரியா? உபன்ட்டு இது வேறு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க விண்டோஸில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவீங்க, சின்ன கேம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு கேம்ஸு. வேறு என்ன யூஸ் பண்ணுவீங்க? VLC பிளேயர், அது இதிலே இருக்கும், ரைட்டா? இதில் அப்படி நீங்கள் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இப்போ நம்ம யூடியூப் சேனல்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. யூடியூப் சேனல்ஸில் முக்கியமாக நடக்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த A to D சேனல்லேயே அந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த சாஃப்ட்வேர் பாலிடிக்ஸ் தான். இப்போ இந்த OS பாலிடிக்ஸ் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அதனால் இந்த OCயில் கிடைக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுங்கள், மண்டையை போட்டு உடைக்காதீங்க. தெரியாட்டி நம்ம சேனலில் பாருங்கள், இதை பார்க்கக்கூட செய்யாதீங்க, ChatGPTயில் போய் கேளுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்லதுக்காண்டி தான் போடுறேன், ரைட்டா? அது இதில் அதிசயம் என்னவென்றால் ஒரு பென்ட்ரைவ் இருந்தால் உபன்ட்டு ரன் ஆகும். டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் டிஸ்க்கு 1000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் வாங்க தேவையில்ல. ஒரு DVD 20 ரூபாய்க்கு வாங்கி ரன் பண்ணிடலாம், ஃபைல்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணி. ஸோ இது வந்து பயங்கர என்கிரிப்டடு. இன்றைக்கி வர பிளாக் செயின் பிட்காயின் எல்லாம் உங்கள் பாஸ்வேர்டை யாரும் திருடி காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் உபன்ட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது,
ரைட்டுங்களா? இன்னொன்று நீங்கள் இங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை போட்டிங்கன்னா நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் உள்ள போட்டு வச்சுக்கலாம். ரைட்டா? சின்ன லினக்ஸ் இருக்கும், அதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ தயவுசெய்து உபுண்டு யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸுக்குரிய விஷயங்களை இன்ஸ்டால் பண்ணுறது இப்படி தான். ஜஸ்ட்டு அது வந்து கமாண்டு, ஃப்ளாட் பேக் கமாண்டு. அதோட வெப்சைட்டை நான் கீழே கொடுக்குறேன். ஓகே. இன்னொன்று இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த இங்கே வந்துடும். அது வந்து